Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 1 Electric Charges and Fields உள்ள numerical problems ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் புக் பேக் ப்ராப்ளம் நம்பர் 1.23 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, two large thin metal plates are parallel and close to each other. On their inner faces, the plates have surface charge densities of opposite signs of magnitude 17.0 into 10 to the power minus 22 coulomb per meter square. What is E? Subdivision A. In the outer region of the first plate. Subdivision B. In the outer region of the second plate. And subdivision C. Between the plates. This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு thin metal plate இருக்குது. These two plates are parallel. இந்த ரெண்டு பிளேட்ஸுனுடைய சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிஸுனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 17.0 இன்ட்டு 10 to the power minus 22 கூலும் per மீட்டர் ஸ்கொயர். இந்த டேட்டாவை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் த அவுட்டர் ரீஜன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிளேட், வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் த அவுட்டர் ரீஜன் ஆஃப் த செகண்ட் பிளேட் அண்ட் வாட் இஸ் த ஃபீல்டு பிட்வீன் த பிளேட்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் பிளேட் அப்படின்னு எடுத்துக்குவோம். இது வந்து செகண்ட் பிளேட் அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த பிளேட் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, இந்த பிளேட் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இந்த ரெண்டு பிளேட்டினுடைய மேக்னிடியூட் ஆஃப் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் பிளேட் இஸ் ஈக்குவல் டு 17.0 இன்ட்டு 10 to the power minus 22. அதே மாதிரி ரெண்டாவது பிளேட்னுடைய சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியும் சேம் தான், 17.0 இன்ட்டு 10 to the power minus 22 கூலும் per meter square. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, they are asking us to find what is the field in the outer region of the first plate. ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுவோம். இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்குவோம். ஏங்கிற பாயிண்டில் வாட் இஸ் த ஃபீல்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த ஃபீல்டு இன் த அவுட்டர் ரீஜன் ஆஃப் த செகண்ட் பிளேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுவோம். திஸ் இஸ் பாயிண்ட் பி. வி ஹாவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் த ஃபீல்டு அட் பி டியூ டு தீஸ் பிளேட்ஸ். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் பிட்வீன் த பிளேட்ஸ். இந்த பாயிண்ட்டை வந்து சீன்னு எடுத்துக்குவோம். ஸோ மொத்தம் நம்ம வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஏபிசி இது மூணையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்னால் ஏங்கிற பாயிண்டில் உள்ள ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட்வேர்டாக இருக்கும். அதே மாதிரி ஏங்கிற பாயிண்டில் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்னால் உள்ள ஃபீல்டு எப்படி இருக்கும்னா இன்வேர்டாக இருக்கும். இப்போ இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்னால் ஏங்கிற பாயிண்டில் உள்ள ஃபீல்டை வந்து இ ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்னால் ஏங்கிற பாயிண்டில் உள்ள ஃபீல்டை இ மைனஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இந்த இ ப்ளஸும் இ மைனஸும் சேம், பிகாஸ் வி நோ த ஃபார்முலா ஃபார் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இ இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 epsilon 0. ஸோ திஸ் இஸ் அ value of the electric field due to the charged plate. இங்கே வந்து surface charge density சேமாக இருக்கிறதுனால E ப்ளஸும் E மைனஸும் சேம். ஆனால் இதன் ரெண்டுனுடைய டைரக்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். எப்போவுமே பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்வேர்டாக இருக்கும். நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்னால் இன்வேர்டாக இருக்கும், டுவர்ட்ஸ் த பிளேட்டாக இருக்கும். ஸோ E ப்ளஸும் E மைனஸும் opposite to each other, they cancel each other, therefore the net field at A is equal to 0. So E net at A is equal to 0. So this is the answer for the first subdivision. அதே மாதிரி Bங்கிற பாயிண்டில் the electric field due to the positively charged plate எப்படி இருக்கும், அவுட்வேர்டில் இருக்கும். த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட் எப்படி இருக்கும், இன்வேர்டாக இருக்கும்.
So this is the direction of E plus and this is the direction of E minus. So இங்கேயும் பார்த்தீங்கன்னா E ப்ளஸும் E மைனஸும் ஆப்போசிட் டு each other. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, this is a field due to the positively charged plate. E ப்ளஸ்னுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும், அவுட்வர்டாக இருக்கும், அவே ஃப்ரம் த பிளேட்டாக இருக்கும். E மைனஸ்னுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா டுவர்ட்ஸ் த பிளேட்டாக இருக்கும். ஸோ ஹியர் ஆல்சோ E plus and E minus are opposite to each other, but their values are same. Since their values are same and they are opposite to each other, they cancel each other and the net field will become 0. So E net electric field at B will be equal to 0. So this is the answer for the second subdivision. Next என்ன find out பண்ணணும், we have to find what is the electric field at C. So Cங்கிற பாயிண்டில் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்னால் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் த பிளேட்டாக இருக்கும், அவுட்வர்டாக இருக்கும். Cங்கிற பாயிண்டில் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்னால் ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், டுவோர்ட்ஸ் த பிளேட்டாக இருக்கும். This is the direction of E plus and it is outward. This is the direction of electric field due to the negatively charged plate and this is inward. இப்போ இந்த கேஸில் பாருங்கள், E ப்ளஸும் E மைனஸும் சேம் டைரக்ஷனில் இருக்கும். Therefore the values of E plus and E minus can be added together and there is a net field at C. So net electric field at C is equal to E plus E minus. Since they are pointing in the same direction, they can be added together. The electric field due to a charged plate is given by sigma by 2 epsilon 0. இதுவும் சார்ஜ்டு பிளேட்டு, அதனால் இதனுடைய வேல்யூவும் சிக்மா பை 2 epsilon 0. இங்கே சிக்மானா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. இந்த ரெண்டு பிளேட்டினுடைய சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிஸ் ஆர் சேம். Therefore we can write this is equal to sigma divided by epsilon 0. So this is E at C. Sigma by 2 epsilon 0 plus sigma by 2 epsilon 0 is equal to sigma by epsilon 0. சிக்மாவுடைய வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க, which is 17.0 into 10 to the power minus 22. எப்சிலான் 0 உடைய வேல்யூ நமக்கு தெரியும், 8.854 into 10 to the power minus 12. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get E is equal to 1.9 into 10 to the power minus 10. The unit of electric field is Newton per Coulomb. So this is the answer for the given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வாட் இஸ் த ஃபீல்டு இன் த அவுட்டர் ரீஜன் ஆஃப் த ஃபஸ்ட் பிளேட்னு கேட்டிருக்காங்க, தட் இஸ் 0. செகண்ட் சப்டிவிஷனில் வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் த அவுட்டர் ரீஜன் ஆஃப் த செகண்ட் பிளேட்னு கேட்டிருக்காங்க, தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 0. மூணாவது சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் பிட்வீன் த பிளேட்ஸ்னு கேட்டிருக்காங்க. த வேல்யூ ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 1.9 into 10 to the power minus 10 Newton per Coulomb is the answer for the given problem. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டரில் உள்ள நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.